ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். பழனிலே தேவையான பொருளை வாங்கியாச்சு. ஏன்னா கிட்ட வந்துட்டோம்னா எதுவுமே கிடைக்காது. இதுவும் கடை எதுவுமே இல்லாத இடம். கொஞ்சம் தண்ணி எந்த வசதியும் கிடையாது. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலும். இப்போ நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வரலாம். வெண்ணிலா மாலை வாங்கிட்டு இருக்கா. ரோஜா மாலை வாங்குறான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழி வீடு எதுவுமே கிடையாது. விண்டு மில் தான் சுற்றுது. அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். தண்ணி வேணும்னா கூட ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஊருக்கு தான் போகணும். இப்போ கோயில் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் வந்துடும். இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு போயிடலாம். ஃபைனலாக கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. நடந்து போயிட்டுருக்கா. நம்ம சின்ன கோயில் தான். ஸோ வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டாமல் இருந்தது. இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் கோயில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ சூப்பராக கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு கல்வெட்டில் பேர் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் காட்டுறேன். இதிலெல்லாம் கூட நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த கட்டுமான வரி அப்படின்றதெல்லாம் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருடைய காசெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோயிலை இப்போ சூப்பராக கட்டியிருக்காங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கல்வெட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே பார்த்தா எங்கேயாவது வரதராஜ பெருமாள் வெண்ணிலான்னு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். கண்டுபிடிச்சாச்சு. இதா பாருங்க, வரதராஜ பெருமாள் வெண்ணிலா, சென்னை. ஸோ கல்வெட்டில் நம்ம பேரை போட்டாச்சு. ஸோ கோயிலோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா இங்கே தான் மெயின் மூலஸ்தானம் இருக்குது. இங்கே தான் நம்ம வரதராஜ பெருமாள் சுவாமிகள் இருக்காங்க. அவங்க பேர் தான் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு சுவாமி இருக்குது. அது என்னன்றது நான் காட்டுறேன். வெண்ணிலா சாமி கும்பிட்றதுல ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேவரட் கடவுள் ஃபஸ்ட்டு பிள்ளையார். கடவுள்களுக்கெல்லாம் முதல் கடவுள். ஸோ நம்மளும் இப்போது பிள்ளையார் கும்பிட்டாச்சு. நம்மளும் ஒரு ரவுண்டு சுற்றிடுவோம். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை நம்ம எப்படியுமே கொடுக்கணும். ஸோ மரியாதை கொடுத்துட்டு சுற்றிட்டு பிள்ளையாருக்கு கும்பிட போட்டு இப்போது அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இங்கே என்ன சுவாமி அப்படின்றது என் ஒய்ஃப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது என்ன சுவாமி? வீரமாச்சி அம்மனா? ஓகே.
வெண்ணிலா பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா வந்து பூசாரி வெளியே போயிருந்தார். ஸோ அவர் வர வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேடம் ரெடியா? எல்லாம் பக்காவாக ரெடியாம்மா? ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தங்குறதுக்கு அந்த மாதிரி இடங்களெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ தங்குறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு கொட்டாய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே தனியாக கட்டிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த தங்குற இடமும் நான் வந்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்காகவே தனியாக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ரூம்குள்ளேயும் போய் பார்ப்போம். So let's go inside. Wow. ஆக்சுவலாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து இவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலும் கூட பண்ணி சாப்பிடலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரொம்ப நல்ல டெவலப் ஆகிருக்கு. எங்கள் கோயிலை சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. நீங்களும் எங்கள் கோயிலை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி எங்கள் சேனலை புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணாதான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். இதோட இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஓகே, பாய், நன்றி.